ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்ல நைட்டு டின்னருக்கு வெஜ் பிரியாணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி செய்ய போறேன். அத உங்க கூடயும் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ எடுத்தேன். நைட்டு மேக்ஸிமம் யாருமே இந்த பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. யாருக்கும் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னாலே யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது பெரியவங்களுக்கு. நம்மள மாரி ஆட்கள் எதனாலுமே சாப்பிட்டுப்பாங்க. நைட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் இட்லி, தோசை அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிட்டா தான் வயிறு திருப்தியா இருந்த மாதிரி இருக்கும். அதனால நைட் பிள்ளைங்களுக்கெல்லாம் தோசை, இட்லி அந்த மாதிரி செஞ்சு குடுப்பேன். ஆனா, எனக்கு மத்தியானம் வச்ச சாப்பாடு இருந்தா கூட அதுவே நான் சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு நம்ம வெஜ் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் நான் எடுத்திருக்கிறேன். இது 1 டம்ளர் அரிசிக்கு நான் சேர்த்துருக்கிற அளவெல்லாம் நீங்க 1 டம்ளர் அரிசிக்கு செய்யும்போது இதெல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டை நான் வெஜ் பிரியாணிக்கு மட்டும் இந்த பட்டையும், ஏலக்காயும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துப்பேன். ஏன்னா, நான்வெஜ் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வேற மாரி இருக்கும். நம்ம வெஜ் மட்டும் தனியா சேர்க்கும்போது அது பிரியாணி மாதிரியே இருக்காது. இருந்தாலும் அந்த ஸ்மெல் கொஞ்சம் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பட்டையும், ஏலக்காய் இந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அப்புறம் அது என்ன பிரியாணி இலை என்கிட்ட இல்ல. இன்னொன்னு கடல் பாசி. அதெல்லாம் கடல் பாசியா? கல்பாசியா? தெரியல. கடல் பாசின்னு நெனைக்கிறேன். ஓகே. இதெல்லாம் எண்ணெயில போட்டு நல்லா பொரிஞ்சதும், நான் ஒரு ஆனியன் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெரிய பல்லாரியா எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி அத சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கும்போது, ஒரு பச்சை மிளகாவும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் நல்லாருக்கும். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வெந்துரும். தக்காளி எல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அதுதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது. அதனால. அம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு ஒரு 1 1/2 ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லாருக்கும். அதுக்கப்புறம் அ நீங்க நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனா உருளைக்கிழங்கு சேர்க்காதீங்க. சீக்கிரமா மசிஞ்சிரும். அதனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு அப்புறம் சோயா பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன். சாரி. ஆமா. சோயா பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டாணி ஒழுங்கா வெ அ நனையல. ஏன்னா நான் அ ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். அரிசி ஊற வைக்கும்போது தான் அதையும் ஊற வச்சேன். ஸோ அதையும் சேர்த்து மசாலா பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தயிர் வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சாப்பாடு அரிசி தான் ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தியிருக்கேன். அந்த அளவுல நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா புதினா இலை என்கிட்ட ரொம்ப காஞ்சு போச்சு. சரியா? ஓகேவா? ஓகே. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியே போடணும். அரிசி போட்டதுக்கு அப்புறமா அந்த புதினா இலையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த வாசனை நல்லாருக்கும். அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அரிசி போட்ட உடனே குக்கர மூடிறக்கூடாது. அந்த அரிசி நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி, ஊறி, அந்த தண்ணியும், அரிசியும் நல்லா சேம் லெவல்ல வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடுங்க. அதுக்கப்புறம் விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஹை ஃப்ளேம்ல வச்சு, ஒரு விசில் வர்ற வரைக்கும் நீங்க ஹை ஃப்ளேம்ல நம்ம வச்சுக்கணும். நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ஹோல்ஸ் வழியா நல்ல ப்ரெஷர் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிட்டே நம்ம போடவே செய்யணும். அ இல்ல அப்டின்னா, அந்த தண்ணியெல்லாம் பொங்கி சிந்த ஆரம்பிச்சுரும். இப்ப எனக்கு நல்லா அந்த ப்ரெஷர் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் விசில் போட்டிருக்கேன். விசில் போட்டு ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். வச்சதுக்கு அப்புறமா இப்போ 1 விசில் வந்துருச்சா, அந்த விசில் வந்ததுக்கு அப்புறமா உடனே டக்குன்னு ஆஃப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம சிம்ல நல்லா குறைச்சு சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்றேன். அ
நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியா வந்திருந்தது எனக்கு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட எனக்கு அடியில ஒட்டவே இல்ல. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து மற்ற எந்த வேற பிரியாணிக்கு செய்ற அரிசியோ, பாசுமதி அரிசியோ எதுவுமே கிடையாது. சாப்பாடுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பொன்னி அரிசி, அந்த பொன்னி அரிசி தான். நல்லா வந்திருந்தது. நான் வந்து எப்பவுமே அப்படிதான். இதே மெத்தட் தான். நான் மற்றபடி மசாலாவோ எதுவுமே வந்துட்டு அந்த மசாலா, இந்த மசாலாலாம் எதுவுமே சேர்க்கிறதே கிடையாது. ஒரு சில டைம் வந்து கரம் மசாலா இல்ல அப்படின்னா, வெறும் வத்தல் பொடியும், மஞ்சள் பொடி மட்டுமே நான் வந்து ஆட் பண்ணி செய்வேன். ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 டேஸ்ட்டா இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து பொழு 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 பொழுன்னு நம்ம வந்து கையில எடுக்கும்போதே நல்ல உதிரி உதிரியா இருக்கும். சாப்பிடுறதுக்குமே நல்லா வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும். நம்ம வந்து பிரியாணி அரிசினா தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்ல. இந்த அரிசியில செய்யும்போதுமே இது பொன்னி அரிசி தான். நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து எப்பவாவது சிக்கன் வந்து பாஸ்மதி அரிசியில இந்த நம்ம சட்டியில செய்வோம்ல, தம் பிரியாணி போடுவோம் இல்லையா? அதுக்கு மட்டும் தான் நான் பாஸ்மதி அரிசியோ, இல்ல ஜீரக சம்பாவோ யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நார்மலா வீட்ல செய்ற தக்காளி சாதமோ, இல்ல இந்த மாரி வெஜிடபிள்ஸ் போட்டு பிரியாணி செய்றதுக்கா இருக்கட்டும், இல்லன்னா சிக்கன் போட்டு பிரியாணி செய்றதா இருந்தாலுமே நான் வந்து இந்த மாரி தான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நெய் வேணும் அப்டின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு நெய்யெல்லாம் ஆட் பண்ணல. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அ ஹஸ்பண்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும். 10 மணிக்கு மேல ஆயிருமா? அதனால எதுவும் இல்ல அப்டின்னா ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. இருக்கிறத வச்சு நான் வந்து செஞ்சு சாப்ட்டுப்போம். நல்லா சூப்பரா அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து நான் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு மாத்தி வச்சுட்டேன். நம்ம வந்து குக்கர்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டோம் அப்டின்னா, நல்லா அப்படியே உதிரியாவே இருக்கும். நம்ம குக்கர்லேயும் வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் அ சாப்பாடு வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து என்னோட ஸ்டைல்ல எந்த மாதிரியான குக்கிங்லாம் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, இத மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.